ஆன்ட்டி 5 லட்டு பார்சல் பண்ணுங்க. காசு கம்முனாட்டி. என்ன ஆண்டி காசெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க? நானும் சுக்கியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாரு? என் ஃப்ரெண்டோட அம்மா. அது மட்டுமா, நாளை பின்ன நான் உங்க மருமகனாவும் வாய்ப்பிருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஓ, இந்த நினைப்பு வர இருக்கா? சுக்கி 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 மாமுனி கொஞ்சம் லட்டு தேவைப்படுது. அம்மா பாத்துட்டு இருக்காங்க, நீ கிளம்பு, நான் கொண்டு வரேன். ஓகே பாய், சீக்கிரம் வந்துரு. இந்த நாய் இப்படியே விட்டா சரியாவாது. அம்மா, ராஜு மேக்ஸ்ல ஒரு டவுட் கேட்டோம்னா நான் போய் கிளியர் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் கிளிக்கிறேன், நீ கடையை பார்த்துக்கோ, நான் இப்ப வரேன். என்ன நம்ம ஆளை இன்னும் காணும்? ஒருவேளை அதிகமா எடுத்து போடுறா போல. மாமா எவ்வளவு லட்டுனாலும் சாப்பிடுவேன்னு அவளுக்கு தெரியும். இங்கதான் இருக்கியா? இதுக்கு மேல வாழ்க்கையில நீ லட்டுவே சாப்பிடக்கூடாது. குறி வச்சா ஏற விழணும். மச்சி, பீம் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான்டா. என்னடா ஆச்சு? தெரியலடா, எவனோ போட்டு பொழந்துருக்கான். பீம் மேல கை வைக்கிற அளவுக்கு அந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கானா? அவன் யாரா இருப்பான்னு நினைக்கிற? கிர்மாடா, அவனேதான். வேற எவனும் பீமை தட்டிட மாட்டான். அப்ப கிளம்புவோமா? வெயிட் பண்றா, கேப் புக் பண்ணிடுறேன். மச்சி, நான் கூட்டு போறேன்டா. டேய், உன் வாட்ச நம்பி பல இடத்துல மிதி வாங்கியிருக்கோம். மரியாதையை சொல்றேன், கேப்லே போவோம், அதான் பெஸ்ட். என்பா, ஒரு ஒயர் விட்டு இருந்துருக்கடா. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆஸ்மித்தை பார்த்து சரி பண்ணிட்டு வந்தேன். இனி எந்த பிரச்சனையும் இருக்காடா, நம்பி வா. எனக்கு என்னமோ சரியா படலடா. வாங்கடா, இட்ஸ் 0 டைம். நானும் பயந்துகிட்டே இருந்தேன்டா, வாட்சி சொதப்பிடணும். பரவாயில்ல, இப்பவாது நமக்கு யூஸ் ஆகுது. நீ வாய வச்சாலே உன்னை விளங்க மாட்டேங்குதா? ஏண்டா தொம்மை, கேப்ல போகணும்னு சொன்னோன்னே நான் தான் கூட்டு போகணும் ஒத்த கால நின்னுட்டு இப்ப என்னைய குறை சொல்ற? இன்னைக்கு காலைல கிளந்துச்சு குளிச்சு மூத்துச்சிக்கிட்டு கோயிலுக்கு போக போறோம் கடவுளே. சப்பு மேல கடாயி சாக்கட்டுல சடாயி படி வெள்ளினாட்டு பாயி கைய விட்டாட்டா பாயி லொக்கல்ல நல்லாயி அப்பாவான ஆராயி மட்டமான எல்லா பையன் பங்கமா நிக்கலாயி. டுமுக்கும்மா எடுக்கம்பா வா மச்சானி தம்பா. டுமுக்கும்மா எடுக்கம்பா வா மச்சானி தம்பா. டேய், யாரா நீங்க எல்லாம்? வில்லன்ஸ். நாங்க கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேனா உன்னை உயிரோட விட்டுரும். இல்ல, உனக்கு இன்னைக்கு பாடதான். நேத்து மணல முளைச்ச காளா மாதிரி இருந்துட்டு மரம் மரதுக்கான அச்சு சாத்திரன்ற என்ன ரங்க ஜோகாட்ரியா? சேர்பட்ட படம் பார்த்திருக்கான் போல. இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அப்ப ஆரம்பிச்சிடுவோம். யார் இவன்? ரூம் நம்பர் 5 தானே சொன்னானுங்க. ரூம் மாறிடுச்சோ? என்னாச்சு டாக்டர்? பீம் படைச்சுப்பானா? சரி சார், நான் டாக்டர் இல்ல, ரூம் மாறி வந்துட்டேன். நேத்து நேரம் துள்ளி குதிச்சுட்டு இருந்தப்ப இப்படி படுக்க போட்டானுங்களே, அவனுக்கு நல்லா இருப்பானுங்களா? சார் டாக்டர், இப்ப என்ன கண்டிஷன்? யோ, நான் டாக்டர் இல்லையா. டாக்டர், எப்படியாவது நான் காப்பாத்திருங்க. எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். டேய், கையடுறா, அச்சு வாய குழக்கிற போறேன். பீம், உன்னை வழி அனுப்பதான் வந்திருக்கேன், நிம்மதியா போ. என்ன மகாராஜா, இந்த பக்கம் இங்களா? எப்ப வந்தீங்க? இப்போதான். பீமோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு தெரியுமா? யாருன்னு தெரியல, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும், என் கையாலே அவனை கொன்னு புதைச்சிருவேன். அப்படியா? நாங்க வர்ற வழியில திரும்படாவ பார்த்தோம். அவன் சில விஷயங்கள் சொன்னான். என்ன சொன்னா? ஃபிளாஷ்பேக். டேய், பீம் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான். இந்த நிலைமைக்கு நீதானே காரணம், ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன். பீமை முடிக்க நான் காசு வாங்கினது உண்மைதான், ஆனா அவனை நான் எதுவும் பண்ணல. என்னடா, எங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு லூசுக்கு மாதிரி தெரியுதா? டேய், நான் உண்மையாதான் சொல்றேன். நான் பீமை முடிக்க கிளம்புனேன்,
ஆனா அதுக்குள்ளே அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. திருப்பி நான் வந்துட்டேன். சரிடா, நீ சொல்றதெல்லாம் உண்மையான வச்சுப்போம். அப்படின்னா பீமை முடிக்க சொல்லி உனக்கு காசு கொடுத்தது யாரு? இந்திரா வருமா? எதுக்காக என்னோட சொன்னேன்? பீமை முடிக்கணும். ஏன் எதுக்குன்னு கேட்காத. இந்தா, இது அட்வான்ஸ் தான். முடிச்சிட்டேன்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன். சரி மகாராஜா இந்திரவர்மா. என்னடா சொல்ற? மகாராஜாவா? அவன் ஒரு பாட்டு பையனாச்சு, இப்படி ஒரு ஸ்கெட்ச போட்டானா? டேய் இவனை விடுங்கடா. அந்த மகாராஜாவை தூக்கும். பீமை முடிக்க ஸ்கெட்சையும் போட்டு நல்ல பிள்ளை மாதிரி அவனை பார்க்கவும் வந்திருக்க பாத்தியா? நடிகன் தான் நீ. ஆமாண்டா, நான் அவனை முடிக்க காசு கொடுத்தேன். அப்படியே எதுக்காக எனக்கு சொல்லிடுங்களேன். Flashback. அப்பா, பீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு வெட்டி முண்டோ வீணா போன தண்டம். எதுக்குமா அவனை பத்தி கேக்குற? டெடி, நான் பீமை லவ் பண்றேன். அடியே என்னடி சொல்ற? நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனாலும் தனியா போய் தட்டுறான். ஐ அம் இம்ப்ரெஸ்ட். நான் உனக்கு பெகல்வான் பொடி இளவரசனை பார்த்து வச்சா நீ ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்றேன்னு சொல்ற? அவ எல்லாம் தின்னு தின்னு பண்ணி மாதிரி இருக்கான். நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இதான் ஃபைனல். நான் சாகுற வரைக்கும் அந்த பீமை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படின்னு செத்துடுறா. கண்டவனுக்காக பெத்த அப்பனையே சாகுன்னு சொல்றேன்னா அவன் எந்த அளவுக்கு அவன் மனசை மாத்தி இருப்பான். அவனுக்காக எதையும் செய்வேன். அவன் வேணும்னா எவனே செய்வேன். நீ என்ன பண்றனா, நல்ல நாளா பார்த்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடு. சரிம்மா, நீ ஆசைப்பட்டுட்ட. அவனுக்கு முகூர்த்தத்தை நான் குடிக்கிறேன். இப்ப சொல்லுங்கடா, நான் பண்ணது தப்பா? இது அவ்வளவு பெரிய தப்பு மாதிரி தெரியல. அவன் எங்களுக்கு தங்க முட்டை போடுற வாத்து மாதிரிடா. அவனை முடிக்க பார்த்தா விட்டுற முடியுமா? எனக்கு ஒரு யோசனை. அவனை நீங்க முடிச்சா தலைக்கு 1 கோடி கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? ஓகே, பட் ஒன் கண்டிஷன். ஹார்ட் கேஷா தான் வேணும். கேஷ் கைக்கு வந்த பிறகு தான் மிஷினை தொடங்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கேஷோட வரேன். என்னடா பொசுக்குன்னு ஓகே சொல்லிட்ட? அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. டேய் எந்திரா, அவன் போயிட்டா. எந்திரி. எப்படிடா கண்டுபிடிச்ச? ஒரு நர்ஸ் இப்படி கிராஸ் ஆகி போகும்போது எந்திரிச்சு பல்ல காட்டினியே, அதை நான் பார்த்துட்டேன். அடச்சி, மானங்கிட்ட பையல. இப்ப என்னடா பிளானு? அவன் வேற கேஷ் எடுக்க போயிருக்கான். காசு கைக்கு வந்ததும் பீமை தூக்கிட்டு லீஃப் வில்லேஜுக்கு போயிடுறோம். காசு தீர்ற வரைக்கும் பார்ட்டி பண்றோம். எப்படி? சூப்பர் பிளான் வச்சி. இதுக்குதான் நீ வேணும்னு சொல்றது. டேய், ஒருவேளை இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிட்டா? ஒன்னு அழுவான். வேற என்னடா பண்ணிடுவான் நம்மள? எதுக்குற அளவுக்கு அவன் பெரிய ஆளும் இல்ல, நம்ம சின்ன ஆளும் இல்ல. ஏதோ பண்ணி தொலைங்க, என்ன போட்டு தள்ளாம இருந்தா சரி. இந்த காசை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டா பீமை முடிச்சிருவானுங்க. இருந்தாலும் மனசுல லைட்டா ஒரு உறுத்தல் இருக்கு. காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டா என்ன பண்றது? அவனுங்களுக்கு ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி வைக்கணும். அதான் கரெக்ட். மகாராஜா எப்படி இருக்கீங்க? பார்த்து பல வருஷம் ஆச்சு. டே காட்டுருமே, நீ என்ன பண்றீங்க? அந்த பீமால தாண்டே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. பாதி நாள் காட்டுலயும் மீதி நாள் சுடுகாட்டுலயுமா சுத்திட்டு இருக்கேன். பிசினஸ் வேற ரொம்ப டல்லா இருக்கு. சரிடா, வெளியே விடு. நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். நான் சொன்னது கேட்கலையா மகாராஜா? பிசினஸ் வேற ரொம்ப டல்லாயிடுச்சு. கையில காசே இல்ல. அதுக்கு அந்த பொட்டியை நீயா கொடுத்துட்டேனா ஒன்னும் பண்ண மாட்டேன். இல்ல, உன் மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சி வாயை கிழிச்சு நானா எடுத்துட்டு போவேன். எப்படி வசதி? என்னடா ஓவரா பேசுற? பயம் போயிடுச்சா? என்னடா சிரிப்பு காட்டுற? உன்னை பார்த்து ஒரு குழந்தை கூட பயப்படாதடா. என்னடா சொன்ன? அப்படின்னா கத்தி ரத்தம் பார்க்காம போகாத போலே. தம்பி, பெட்டி தானே வேணும், இந்த இடத்துக்க. என்ன எதுவும் பண்ணிடாதடா. நீ எல்லாம் ஒரு மகாராஜா. பெட்டி வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். டேய், போய் 1.5 மணி நேரம் ஆகுது. என்னடா பண்ணிட்டு இருக்க? காசு கொண்டு வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில அந்த மங்கள் சிங் பணத்தை அடிச்சிட்டான்டா. என்னடா பணத்தை அடிச்சிட்டான் அசால்ட்டா சொல்ற? ஒருத்தனை சமாளிக்க முடியலடா உனக்கு. இனி எங்கேயாவது நான் மகாராஜான்னு சொன்ன வாயிலே கத்தி விட்டு சுத்திடுவேன். போனோடா. என்னடா சொல்றான்?
வர்ற வழியில மங்கள் சிங்னு ஒருத்தன் பணத்தை அடிச்சிட்டானா. இவனை போய் எப்படிடா ராஜாவா செலக்ட் பண்ணீங்க? இதத்தான் நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. மச்சி, இத பத்தியில நம்ம பேச வேண்டாம், நமக்கே அப்பாயிரும். அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. அந்த மங்கள் சிங் இப்ப எங்கடா இருப்பான்? மல்லாக்கப்படுத்திக்கிட்டு விட்டுத்த பாக்கிறதுல என்ன ஒரு சுகம். என்னடா மலந்து கிடக்குறான்? மட்ட ஆயிட்டானோ? டேய், பொட்டி எங்கடா? என்ன பொட்டி? டீ பொட்டி. காலத்திலிருந்தே மண்டை சுட்டுல இருக்கேன், மரியாதையே பொட்டியை கொடுத்துரு. மகாராஜாட்ட இருந்து அடிச்ச பொட்டியா? அதே பொட்டி தான்டா, தீபட்டி தலையா. டேய், அந்த பொட்டியில என்ன இருந்துன்னு கூட எனக்கு தெரியாதுடா. அதை தொடக்கலான்னு போகும்போது ஒரு கருக்கிங்கினவ கட்டை எடுத்து மண்டையிலே போட்டான். அப்ப விழுந்தவன் தான், இப்பதான் எழும்புறேன். ஏண்டா டேய், எங்களெல்லாம் பார்த்தா நீ சொல்ற பேய் கதையில நம்புற பால்வாடி குழந்தைங்க மாதிரியா இருக்கு. சாஸ்கே, அவனை முடிச்சிடு. டேய் தம்பிங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. பெட்டி அடிச்சும் அதே இடத்துலடா படுத்து கிடப்பான். அதுவும் மகாராஜா கூட பெட்டி. அவன் சிப்பாய்களை கூட்டு வந்து தூக்கிட மாட்டான். தூக்கிட்டாலும் நல்லா கிளுகிளுன்னு தான் இருக்கும். டேய், அவன் சொல்றது சரிதான்டா. பெட்டி அடிச்சும் அதே இடத்துல இருப்பான். எவனோ கேப்ல கடா வெட்டிருக்கான். இப்ப என்னடா பண்ணலாம்? சாஸ்கே, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? போடாங், காலத்திலிருந்தே பச்சை தண்ணி பல்ல விடாம சுத்திட்டு இருக்கேன்டா. கண்ணு வேற இருட்டிட்டு வருது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் கிளம்புறேன். டேய், அவன் எப்படி இருந்தானு தெரியுமா? தம்பி, அவன் என் பின்னாட்டு இருந்து அடிச்சான்பா. முகத்தை பார்க்க முடியல. சுத்தம் போ, அவன் யாருன்னே தெரியாது. இந்த லட்சணத்துல அவரை எப்படி கண்டுபிடிக்க? ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னதான்டா சொல்ல வர்ற? மூடிட்டு வான்னு சொல்றான், இனி ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் சாஸ்கி, பெட்டி தான் கிடைக்கல, காலத்திலிருந்தே கை நமன்னு இருக்குடா. வந்ததுக்கு இவனையாவது போட்டு கும்புண்டா. தம்பி, என்ன சின்ன பிள்ளைத்தனமா? ஓகே பாய்ஸ், நமக்கு இருக்க மொத்த கோபத்தை இவன் மேல இறக்கும். குத்தி கொதறி தள்ளும். Flashback. திருடங்கிட்ட இருந்து திருடுனா அது தப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? ஒத்தா